இப்போ நல்லது நடக்குது, அப்புறம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயே திட்டியிருப்பாங்க. என்னய்யா இப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க, என்ன இது நடந்த மாதிரி தெரியல, பல வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படி இப்படிம்பீங்க. நிறைய பேர் ரொம்ப ஒரு உச்ச நிலைக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிறிது உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து தான் ஆகணும். சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அதை தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல உண்மையான செய்திகளும் அதற்கு ஏற்ற மாதிரி சில தகவல்களும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சிம்ம ராசியில் 2026 பங்குனி மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியமும் புகழும் அதிகரிக்குங்க. தைரியம் எப்படி சார் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க இருக்குது, அதில் உங்களுக்கு புகழும் மகிழ்ச்சியும் வர இருக்குது. அதே போல் எந்த அளவுக்கு உங்களுக்கு புகழ் மேலே ஏறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை பளு அதிகமாகுது. அதுதான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே போல் சில முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த தகவல்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்று வழியாக உங்களுக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், அதே போல் அதே நேரத்தில் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, சூரியனும் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறும் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணியே ஆகணும். உங்களை இந்த டைமில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க வைக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் விலக்கி நீங்கள் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், கடனை கட்டணும் தான், ஆனால் அதுக்கு இவ்வளோ உழைக்கணுமா, இப்போ பணம் தேவை தான், ஆனால் அதுக்கு இவ்வளோ உழைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அது உங்களை சொல்லி பிரச்சனை இல்லை, உங்களுடைய கிரகத்தினுடைய கட்டத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் உங்களுக்கு எனர்ஜி வரும். யாராவது திட்டிருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் எப்படி பூஸ்ட் ஆவீங்க. ஆனால் 5 நிமிஷத்தில் அந்த பூஸ்டெல்லாம் போயிடும். அது இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணுமா, அப்படியே இல்லைனாலும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தான் இருக்கும், ஆனால் அதுக்கான அவுட்புட் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசிக்காரிலலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்டில் கூட சொல்லுங்க, சார் கமுந்து அடித்து பல்ட்டி அடித்தாலும் இன்னும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, வருமானம் இன்னும் வரமாட்டேங்குது அப்படின்னு தைரியமாக கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சில ஆட்களுக்கு தயவு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் நினைப்பில் வச்சுக்கணும். இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு அற்புதமான காலகட்டம் தான். ஆனால் அற்புதமான காலகட்டத்திலேயே உங்களோட தசாபுத்திக்கு ஏற்ப தான் உங்களுடைய செயல்பாடுகளும் கட்டமைப்புகளும் இருக்குது. இப்போ இந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் என்ன தான் இறுக்கி பிடிச்சி உழைச்சாலும் அதற்கேற்ற ஊதியம் ஓரளவு கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். அதே மாதிரி நிதி நிலைமை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே அவசியமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உடல் நலத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பங்குனி மாதத்தில் சிம்மராசியோட பலன் சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா, தொழில், வேலை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, தொழிலையும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலையில் இடமாற்றம் அல்லது கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமை ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க மேலே சின்ன சின்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இப்போ எழும். அந்த சந்தேகங்கள் எழும்போதும் சரி, இல்லை மற்ற நேரத்துலையும் சரி, நீங்கள் அதிகமாக வார்த்தை விட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையை கையாளணும். அந்த பொறுமை எதுக்கு அப்படின்னா, அவங்க மேலே சந்தேகம் மட்டும்தான் வருதே தவிர அவங்க தான் தவறு செஞ்சாங்க அப்படின்னு உங்களால் நிர்ணயிக்க முடியாது. அப்படியே தவறு செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆள்னால சொல்கிறாங்க, இல்லை தேர்ட் பர்சனால் சொல்கிறாங்க அப்படின்னா தவறாக கூட இருக்கலாம். அதனால் யோசித்து செயல்படணும். சில சமயத்தில் உங்களை வேணும் டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட சிலரால் சில விஷயங்கள் தூண்டி செய்யப்பட வைக்கலாம். ஏன்னா அது கிரகத்தினுடைய கட்டமைப்பின்படி உங்களை மைண்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்கிற நீங்கள் தொழில் ரீதியமான விஷயங்களில் சில முக்கியமான பொறுப்புகளில் இருக்கும் போது அதற்கான செலவுகள் கொஞ்சம் வரும்போது அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தொழிலில் செலவு பண்ணிங்க அப்படின்னா நன்மை உண்டு. தேவையில்லாமல் அதீத முதலீடுகள் இப்போதைக்கு தொழிலில் போடக்கூடாது. அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலும் தொழில் சார்ந்தோ அல்லது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டோ இல்லை வேறு யாராவது பேசுகிறீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் உங்களுக்கு வேலையாட்களாக இருக்கலாம் அல்லது உங்களோட பார்ட்னராக இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக வேறு ஒரு இதில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு முன்னாடி பர்சனலான சில அமௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை பர்சனலான அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போதைய நிலைமையில் நிதி நிலைமை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எது பண்ணாலும் செயல்படுங்க. வருமானம் இருக்குது, இருந்தாலும் அதை விட செலவு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு வருமானம் வந்த மாதிரி தெரியாது. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தந்தை வழி உறவுகளோட சுமூகமான உறவு நீடிக்கும். பிள்ளைகளால் பெருமை கண்டிப்பாக சேரும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமோ சளி, காய்ச்சல் போன்ற சிறு உபாதைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களின் போது கவனமாக இருங்க. பயணத்தின் போது கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம்.
குடும்ப ரீதியான விஷயங்களில் மகிழ்ச்சிகரமான சூழல் இருந்தாலும் தந்தை வழி உறவுகளோட உங்களுக்கு ஏற்கனவே இருந்து சொத்து தகராறோ இல்லை ஏதாவது பேச்சு தகராறோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுமூகமான ஒரு உறவு நீடிக்கும். இருந்தாலும் பின்னாடி உங்களை பற்றி பேசுகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த விஷயங்கள் வேறு யார் மூலமாவது உங்களுக்கு வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பிள்ளைகளால் பெருமை கண்டிப்பாக சேரும். பிள்ளைகள் ஏதாவது டிகிரி வாங்குறது, இல்லை பிள்ளைகள் மூலமாக நல்ல ஒரு வருமானம் உண்டாகிறது, பிள்ளைகள் நல்லா அவார்டு வாங்கினாலும் உங்களுக்கு பேர் கிடைக்கிறது, அவன் நல்லா பண்ணியிருந்தாம்பா இவன் நல்லா பண்ணியிருந்தாம்பா அப்படிங்கிற நல்ல ஒரு பேர் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குது. அதில் சளி, காய்ச்சல் போன்ற சிறு உபாதைகள்லாம் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களின் போது கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே மாதிரி தூக்கத்தில் வண்டி ஓட்டுறதோ இல்லை ரொம்ப ஏதாவது மது போதையில் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தவிர்த்துக்கோங்க. சின்ன பசங்களாக இருக்கீங்க, வண்டியில் ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் மது பழக்கமோ புகை பழக்கமோ இருந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுருங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு ரொம்பவே நல்லது. ஏன்னா ஞாயிறு சூரியன் அப்படிங்கிறது நீங்களாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டைமில் வழிபாடு ரொம்பவே நல்லது. சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு முடிஞ்சால் ஒரு கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போதும் நந்திக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போதும் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளாக அது வந்து அமையுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே கிரகநிலை அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருக்கு. இந்த விஷயங்கள் இந்த ராசிக்கு இது நடக்குது அப்படின்னா இது வந்து பொது ஜாதகமாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது ஓவரால் ஜோதிடமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. இல்லை சார் அப்போ ஓவரால் ஜோதிடம்னா எப்படி தான் சார் கணிச்சிக்கிறது அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு கணிச்சு சொல்லுவார். இல்லை சார் அங்கே சொல்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடிட்டுருக்கு. இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசுவதன் மூலமாக இந்த தகவலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கட்ட அமைப்பு எப்படி இருக்குது, நிறைய பேர் தான் சார் தெரியறதில்ல. கட்ட அமைப்பு எங்கே இருக்குது, அந்த கட்ட அமைப்பின்படி நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு பயங்கரமான நல்ல நேரம்லாம் நடந்திருக்கும். திடீர்னு உங்களுக்கு வந்து தொழில் இது பண்ணும், உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். மறுபடியும் டக்குன்னு திடீர்னு உங்களுக்கு வந்து தொழில் நல்ல ஒரு இன்கம் வரும், குடும்பம் சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாமே வந்து கட்டத்தின் மூலமாகவும் கிரக அமைப்பின் மூலமாகவும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் அற்புதங்கள்னு சொல்கிறது. இவனுக்கு கட்டம் சரியாக இருக்குதுடா, இவனுக்கு 9ல் குருடா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் சொன்னது கிடையாது. எல்லாத்திற்கு பின்னாடியும் மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது, மிகப்பெரிய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. அதன் மூலமாக தான் கடவுள் வந்து அப்போவே ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கக்கூடிய ட்ரிக்கு, இதெல்லாம் ஒரு டிப்பு, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிப்பு. இதெல்லாம் இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களால் கணிச்சிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஜோதிடர்களை கடவுளாக படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் லோக்கலில் இருக்கிற ஜோதிடர்கிட்டே பார்க்கலாம், ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவர்கிட்ட பார்க்கலாம். ஜோதிடம் அப்படிங்கிறது பொய் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை. ஜோதிடர்கள் பொய்யாக இருக்கலாம். இப்போ யூடியூப்பில் இப்போ நாமளாம் போடுறோம் அப்படின்னா உடனே இவங்களுக்கு நல்லது காலம் நடக்குது, உச்சகாலம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். கமெண்ட் செக்ஷனில் அத்தனை பேர் கண்டபடி திட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே இதாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ராசியை நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த ராசியினுடைய ஓவரால் எத்தனை பேர் இந்தியாவில் மட்டும் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பாங்க? மொத்தம் இந்தியாவில் 120 கோடி பேர், கிட்டத்தட்ட 10 கோடி பேர் பக்கமாக இந்த ராசியில் இருப்பாங்க. ஸோ சிம்ம ராசிக்காரன் 10 கோடி பேர் இருக்கான் அப்படின்னா லக்கணத்துக்காரன் எத்தனை பேர் இருப்பான், தசாபுத்திக்காரன் எத்தனை பேர் இருப்பான்? ஸோ இப்போ இவங்களாம் வந்து தனித்தனியாக பிரிக்கணும். அப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி பேர் அசால்ட்டாக வந்துருங்க. இப்போ 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரி சிம்ம ராசி நடக்குமா? நடக்கிறதில்ல. காரணம் ஏன்? அவங்களுக்கு தசாபுத்தி வேறு, அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வேறு, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகளினுடைய அமைப்புகள் வேறு. ஸோ அதற்கு தகுந்தாற் போல தான் இது வந்து செட் ஆகும். அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களுக்கான அவுட்புட் வந்து கொடுக்கும். இது நிறைய பேர் தெரியறதில்ல. உங்களோட ஜாதகம் சரியாக இருந்தாலும் உங்களினுடைய மகன், மகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் தந்தையர், ஒரு சகோதர சகோதரிகள் இவங்களுடைய ஜாதகத்தின் பால் அதை வந்து செக் பண்ணி தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கால்குலேட் பண்ண முடியுமே தவிர உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு உங்களால் எதையுமே வந்து ஃபுல்ஃபில்லாக சொல்ல முடியாது. சிம்ம ராசிக்கார் இப்போ நம்ம ராசி பலன் சொல்கிறோம் அப்படின்னா இது 100ல் 50% தான் உங்களுக்கு செட் ஆகும். காரணம் மீதி இருக்கக்கூடிய 50% உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளையும் சேர்த்து தான் செயல்படுது. இப்போ ஒருத்தர் அவார்டு வாங்குறாங்க, ஒருத்தர் ப்ரைஸ் வாங்குறாங்க, 2 ராசிக்காரும் நல்லது நடக்குது, 2 ராசிக்காரும் போட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. யார் முதன்மையில் வரான்? அவனோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் தான் தீர்மானிக்குது. அவனோடு இருக்கக்கூடிய மற்ற அவங்களுடைய குடும்பத்தினுடைய ராசிகளும் தான் ஜாதகத்தில் வந்து ஈடுபடுது. அதற்கு தகுந்த மாதிரி தான் என்னோட தசாபத்தியும் கட்டமைப்புகளும் ஈடுபடுது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஃபுல் கால்குலேஷனே பண்ணுங்கள். இது நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியறதில்ல. இப்போ நாம் இதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா பிரபலமான ஜோதிடர்களுடைய கணிப்புகளின் தான் இதில் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷனாக சொல்லிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அவர் வந்து ஒரு ஜோதிடர்களுடைய ஆசான், குரு.
அதனால தான் அவர் வந்து எல்லா ஜோதிடருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் ஜோதிடம் பார்க்குறது எப்படி இருக்கும், கற்றுக்கிட்டவங்ககிட்ட ஜோதிடம் பார்க்குறது எப்படி இருக்கும். ஸோ இதுதான் மெயின். கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஜோதிடர், கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆக்டர்ஸுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். இன்றைக்கி பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகருக்கும் அவர் தான் ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு. A to Z. அவர் தான் ஒரு 2 days ஒன்ஸ் அப்டேட், இது பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா வரலாமாங்கிறது கூட எல்லாமே ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீனில் நம்பர் ஓடி இருக்கும், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னு